அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அனைத்து அன்பார்ந்த உறவுகளுக்கும் இனிய இரவு வணக்கம். மீண்டும் மிக மிக முக்கியமான சில தகவல்களோடு தான் வந்திருக்கிறேன். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது என்னுடைய புதிய சேனல் சர்ஃபான் ஆல்வேஸ் வித் யூ. இந்த சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து பெல் ஐக்கன் ஆல் செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு தகவலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலம் கிடைக்கும். வெளிநாட்டு வேலைவாய்ப்பு நிறுவனத்திற்குள் நுழைந்த நபர் உரிமையாளரின் கழுத்தை அறுத்த சம்பவம் குர்நாகலில் பதிவாகி உள்ளது. காசு அனுப்பிட்டு நான் நாட்டுக்கு வரேன், என்னை வந்து கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொன்ன அம்மாவுக்கு விமான நிலையத்தில் நேர்ந்த துயரம். பார்க்கலாம் இந்த ரெண்டு தகவல்களையும். முதலாவது தகவல், இப்போ குர்நாகலில் ஒரு ஏஜென்ட்டுக்குள்ளே ஒரு நபர் புகுந்து என்ன பண்ணியிருக்காருன்னா, அந்த ஏஜென்ட் உரிமையாளருடைய கழுத்துக்கும் கத்தியை வீசிட்டு அங்கே இருந்த மற்ற பெண்ணுக்கும் அடிச்சுட்டு அவருடைய கழுத்தையும் அறுக்க முயற்சி செஞ்சுருக்கிறாரு. இந்த சம்பவம் குர்நாகலையில் பதிவாகி இருக்குது. ஏஜென்ட்டுக்காரனுக்கு இப்படி நடக்கத்தான் வேணும், அவனுக்கு அப்படித்தான் ஆகணும் அப்படின்ற கருத்தை தவிர நீங்கள் வேணும்னா பார்க்குற ஒவ்வொருத்தரும் கமெண்டில் போய் செக் பண்ணி பாருங்கள். யாராவது ஒருத்தர் ஐயோ பாவம் ஏஜென்ட்டுக்காரனுக்கு ஏன் இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்ற ஒரு வார்த்தை சொல்லுவாங்களான்னு. ஏன்னா சாவட்டும் அப்படின்ற அந்த அளவுக்கு சாபக்கேடத்தான் இன்றைக்கும் இந்த ஏஜென்ட்டுக்காரனுங்க வாங்கிட்டு இருக்கிறானுங்க. நான் ஒன்று சொல்கிறேன், நீங்கள் வாங்குறது கர்மாய்ஸ் பூமரேங்க். நீங்கள் செய்கிற ஒவ்வொன்றுக்கும் எதிர்வினை நிச்சயமாக இருக்கும். நீங்கள் இந்த பணத்தை சம்பாதிக்கிறது அடுத்தவனுடைய கஷ்டத்தில் அப்படின்றத ஒவ்வொரு ஏஜென்ட்டுகளும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி எல்லாரும் சில நேரங்களில் பொறுமையாக இருக்க மாட்டாங்க. ஆத்திரம் அதிகரிக்கும் போது என்ன செய்வாங்கன்றது அவங்களுக்கே தெரியாது. இந்த வீடியோ காட்சி பார்த்துருப்பீங்க. ஒரு ஜன்னலால் ஒரு பெண் கொடுமை தாங்க முடியாமல் ஏஜென்ட் ஆஃபீஸ்லேருந்து ஜன்னலால் பாய்ஞ்சி தப்பிக்க பார்த்தாங்க. அந்த மாதிரி ஒரு சம்பவம். ஏஜென்ட்டுகள் உண்மையிலேயே மிகவும் கொடூரமாக, ஒரு மிருகத்தையும் விட மோசமாக நடத்தக்கூடியவங்களாக தான் இருக்கிறாங்க இன்றைக்கு வரைக்கும் பல ஏஜென்ட்டுகள். தயவு செய்து திருந்துங்கடா, இல்லைன்னா செத்து மடிவீங்க, அவ்வளோதான் சொல்ல முடியும். அதே போல் தான் விமான நிலையத்தில் ஒரு அம்மா, ஒரு தாய் என்ன பண்ணுறாங்கன்னா, மகளுக்கு எல்லாருக்கும் பணமெல்லாம் அனுப்பிட்டு 130 தினார் அனுப்பியிருக்காங்களாம். அனுப்பிட்டு ஒரு சிங்கள சகோதரர் இன்றைக்கி ஏர்போர்ட்டில் போய் அந்த அம்மாவை எடுத்துக்கொண்டு போய் அவங்களோட வீட்டில் விட்டுருக்காரு. அனுப்பிட்டு ஏர்போர்ட்டுக்கு வந்திருக்கிறாங்க. கால் பண்ணினா பணம் இல்லை, வாரத்துக்கு வழி இல்லை, எங்களால் வர முடியலை, பார்த்து நீங்களே வந்துடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கானுங்க. இருந்த கையிலேருந்து எல்லா காசையும் போட்டுட்டு கடைசியாக இருந்த காசையும் அவங்களுக்கே போட்டுட்டு ஏர்போர்ட்டுக்கு வாங்கப்பா வந்துக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி கூட அந்த பசங்க வரலை. என்ன நிலைமை பார்த்தீங்களா? இந்த வெளிநாட்டில் கிடந்து எவ்வளவெல்லாம் கஷ்டப்பட்டு நம்மளுடைய தாய்மார்கள் இந்த நாட்டில் கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிச்சு குடும்பம் பிள்ளை குட்டின்னு எல்லாருக்கும் அனுப்பிட்டு கடைசியில் வீசின கையும் வெறுங்கையுமா ஒன்றுமே இல்லாமல் நாட்டுக்கு வரும்போது கூட அவ்வளோ காலமாக உழைச்சி கொடுத்தாங்களே அப்படின்ற ஒரு நன்றி கூட இல்லாத நன்றி கட்ட ஜென்மங்களாக மாறிக்கிட்டு இருக்கிறாங்க குழந்தைகளும் கணவனும் குடும்பமும். இந்த மாதிரியான சூழலுக்கு உள்ளாகப்பட்டிருக்கிறாங்க. அதே மாதிரி இந்த மாதிரி சூழல்களை எதிர்கொள்கிறாங்க எங்களுடைய வெளிநாட்டு சொந்தங்கள், வெளிநாட்டு வேலை வாய்ப்புகளில் ஈடுபட்டிருக்கும் உறவுகள். இதுதான் நிலைமை. அதுதான் டெய்லியும் சொல்கிறது, உங்களுக்காகன்னு ஏதாவது வச்சுக்கோங்க, அப்படி இல்லை நடுத்தரவு தான். ஒருத்தனும் பார்க்க மாட்டான், புருஷனும் பார்க்க மாட்டான், பொண்டாட்டியும் பார்க்க மாட்டான், பிள்ளைங்களும் பார்க்காது. வெளிநாட்டிலேருந்து நாய் படாத பாடுபட்டு கஷ்டப்பட்டு உழைச்சி கடைசியில் எதுவுமே மிஞ்சாது. உங்களுக்காக எதையாவது சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா கடைசி வரைக்கும் நம்மளை யாருமே கவனிக்க மாட்டாங்க. காசு இருக்கும் வரைக்கும் தான் மதிப்பு. இந்த காசு வெளிநாட்டு காசு இல்லாமல் போச்சுன்னு வைங்க, நாளைக்கே நீங்கள் போய் நாட்டில் நின்னா இந்த அம்மாவுக்கு நடந்த நிலைமை தான், நடுத்தருவில் தான் நிற்கணும், அடுத்தவனுக்கிட்ட தான் கையேந்தணும். சிங்களம் தெரிஞ்சவங்க இந்த வீடியோவை பாருங்கள். காலையிலேருந்து நிறைய பேர் ஷேர் பண்ணியிருந்தாங்க. තෙරුවන් සරණයි මගේ යාළුවනේ, මම මේ හදිස්සියම ලයිව් එකක් ආවේ. මම මේ ඉන්නේ කරුණායක මේ කොළඹ ජාත්‍යන්තර ගුවන්තොටි පොලේ. මේ අවුරුදු 56යි අම්මගේ වයස. ඒ අම්මා කුවේට් වල ඉඳලා මේ වෙනකොට ලංකාවට ආවා. එතකොට ඒ අම්මට දරුවන්ට සල්ලි දාලා තියෙනවා ලංකාවට මේ අහවල් දවස් එනවා එක්කයි යන්න එන්න කියලා. ඒ අම්මයි ගෙවල් ඇඹිලි පිටියේ. එතකොට මේ වෙනකොට දරුවෝ ඇවිල්ලා නැහැ. කෝල් එකක් දුන්නාට පස්සේ දරුවෝ ගෝලු එන්න සල්ලි නැහැ කියලා. එතකොට ඩිනාර් 130ක් ඒ අම්මා දාලා තියෙනවා. එන්න දැන් ඒ අම්මට ලංකාවට ඇවිල්ලා ගෙදරට ය아가න්න විදියක් නැහැ. ඊට පස්සේ මම කරපු දේ දැන් මට කතා කරා, මගේ යාළුවෙක් කරා කොමාරි නම්බරය අරගෙන මට කතා කරලා තියෙනවා. අම්මා මට කතා කරා. කතා කරාට පස්සේ මම
වැල්ලවත් ඉඳලා හිටියට ඊපේ කහමාරක් ඇතුළට මම ආවා. ඒ අම්මව මේ වෙනකොට ඒ අම්මා මට සමාජගත කරන්න කිව්වට මේ ඒ අම්මා TikTok නැහැ. එතකොට මගේ යාළුවෙක් කරා තමයි මගේ සහෝදරියක් කරා තමයි ඒ අම්මව මට සම්බන්ධ කරලා දෙන්නේ. ඉතින් ඒ සහෝදරියට ගොඩක් පිං මම ඒ අම්මව ඇඹිලිපිටිය මේ වෙනකොට වාහනයක ඇඹිලිපිටියට යොමු කරා යවුවා. ඉතින් මම ඉල්ලන්නේ මෙච්චරයි සහෝදර අපේ අම්මලාගෙන් විදේශගත වෙච්ච අම්මලාගෙන් ඉතින් අම්මේ ඔයාලා දරුවෝ ගැන හිතලා හැමදේම දුක් විඳිනවා. අවසාන මොහොතේ දරුවෝ බලන්නේ නැහැ. අවුරුදු 22ක් ඒ අම්මා රටලු කුවේට් එකේ. අවුරුදු 22ක් කුවේට් එකේ. අද ඒ අම්මට යන්න විදියක් නැතුව එයාපෝට් එකේ අසරණලා හිටියා. මම හිටියේ නැත්තම් අද ඒ අම්මට එයාපෝට් එකේ යන්න විදිය නැහැ. සල්ලිත් දාලා දරුවන්ට කෝල් එක දුන්නාට පස්සේ කියනවලු එන්න සල්ලි නැහැ කියනවලු. ඔන්න අවසාන මොහොතේ. ඊට පස්සේ මම ආවා ඇවිල්ලා සියලුම දේවල් සකස් කරලා පැය එකමාරක් ඇතුළත මම එයාපෝට් එකකින් ඒ අම්මව එළියට යවුවා. මොකද ඒ අම්මා කැමති වුණේ නැහැ දරුවන්ගේ නමක්වත් සඳහන් කරන්න. ඒ තරම් දරුවන්ට ආදරේ. ඇස්වලට කඳු වෙනවා. මේ වීඩියෝ එක පුළුවන් තරම් ෂෙයා කරන්න. දරුවන්ට සලකන්න. හැබැයි ඔයාලා මේක හොඳ පාඩමක්. ඔයාලට ගොඩක් වටිනවා. මම දැන් ආපහු මගේ වැඩපොළටම යනවා. ඔයාලට ගොඩක් වටිනවා. ඉතින් කාර්නිකව ඉල්ලනවා දරුවෝ මේක බලනවා නම් විදේශගත වෙලා ඉන්නවා නම් අම්මා සලකනවා නම් ඒ අම්මා ගැන බලන්න. නොසලකා ඉන්න එපා. ලංකාවට ආවට ඒ අම්මට ය아가න්න විදියක් නැහැ. ඉතින් මං ඉල්ලන්නේ අන්තිම මොහොතේ අවසාන මේ ඉල්ලන්නේ සම්පූර්ණයෙන්ම මේ සලකන්න. මොකද ඒ අම්මගේ තීරණේ තියෙන්නේ දෙවියෝ අතේ. ඉතින් මින් ඉදිරියට ඒ අම්මට සලකයිද මොනව දරුවෝ මොනව කරයිද කියන එක දෙයියොන්ට බාරයි. මම ඩ්‍රයිවර්ගේ නම්බර් එක ගත්තා. මං ගෙදරට යනකොලුත් මං ඒ අම්මට අනිවාර්යෙන් ඩ්‍රයිවර්ට මං කෝල් කරනවා. සපපාසු වාහනයක් වැඩි මුදලක් දීලාම මං ඒ අම්මව අඬ ඒ අම්මා හිටියේ මං එනකොට. ඉතින් සහෝදරිය ඔයාටත් තුරුණුවන්ටම සරණයි. අල්ලා දෙවියන්ගේ පිහිටයි. පරිස්සමෙන් වැඩ කටයුතු කරන්න. ওই සහෝදරියට ගොඩාක් පිං ඒ අම්මව මට සම්බන්ධ කරලා ඒ අම්මව හැකි ඉක්මනින් ඒ අම්මව ගෙදර යවන්න මම සැලැස්සුවා. පැය එකමාරක් ඇතුළත. මොකද මගේ ජොබ් එකත් මම දාලා ආවේ. මම කරන්නේ රස්සාවක්. මට කෝල් එක එනකොට 2:00යි වෙලාව පාන්දර 4:00 විතර වෙනකොට මම ඒ අම්මව පිටත් කරා මෙතනින්. ඒ අම්මා මේ කැමති උනේ නැහැ වීඩියෝ එකක් දාන්න. මොකද ඒ අම්මා TikTok නැති නිසා ඒ අම්මා මේ දරුවන්ට ලැජ්ජාවක් වෙයි කියලා. ඉතින් ඒ අම්මා කැමති උනේ නැහැ. ඉතින් සහෝදරවරුනි මම ඉල්ලන්නේත් ඒකයි අම්මේ ඔයාලා දරුවන්ට කියලා කරනවා. දරුවන්ට කියලා කරාට අවසාන මොහොතේ දරුවෝ සලකන්නේ නැහැ. මේ වීඩියෝ එක පුළුවන් තරම් ෂෙයා කරන්න. ඇත්තටම ඇස් වලට කඳුළු ආවා. මං එනකොට ඒ අම්මා අඬ හිටියා. මටත් ඇත්තටම ඇඬුණා. පව්. ඉතින් මම කිසිම ටොපියක්වත් මම බලාපොරොත්තු උනේත් නැහැ. මම ගත්තෙත් නැහැ. ඉතින් මම මෙතන ඉඳලම වීඩියෝ එකක් කරේ. මට මේකට ලයික් කමෙන්ට් වැඩක් නැහැ. මම කිසිම මේ දෙයක් බලාපොරොත්තු නැහැ කාගෙන්වත්. ඉතින් මම කියන්නේ මින් ඉදිරියට මෙවැනි දේවල් තමුන් දරුවෝ විශ්වාස කරලා දරුවෝ සියලුම සේසත වීදම් කරන්න එපා. ඉතින් අම්මේ ඔයාටත් සුබ ගමන් පරිස්සමෙන් යන්න කියලා මං ඩ්‍රයිවර්ටත් මං කිව්වා. කෝල් නම්බර් ගත්තා. ඒ අම්මව සැපපාසු වාහනයක වැඩි මුදලක් දීලා මගේ පුද්ගලික වියදමෙන්ම මං ඒ අම්මව යවුවා. ඉතින් ඔයගොල්ලන්ටත් මං කියන්නේ එච්චරයි. ඔයගොල්ලන්ට තිරුණාන්ගේම සරණයි. අල්ලා දෙවියන්ගේ පිහිටයි. මේ වීඩියෝ එක සම්පූර්ණ ෂෙයා කරන්න. ජය වේවා. දරුවෝ උන්ට සලකනකොට යම් කිසි ප්‍රමාණයකට සලකන්න. ඒ අම්මාගේ අවුරුදු දැන් 56යි වයස කිව්වා. ඉතින් අවුරුදු 23ක් කුවේට් රාජ්‍යයේ සේවය කරලා තියෙනවා. ඉතින් පව් ඉතින් ගිල්ලන්න ජය වේවා. වීඩියෝ එක ෂෙයා කරන්න. මම මේ වීඩියෝ එක දැම්මෙත් ඒ අම්මව මේ වෙනකොට පිටක් කරලා ඉවරයි. பெத்த பிள்ளைங்களை எப்படி பண்ணுதுன்னா என்ன வாழ்க்கடா அது சிக் அப்படின்ன மாதிரி இருக்குது உண்மையிலேயே. பெத்த பிள்ளைங்க அதுவும் கடைசியாக காசை அனுப்பியும் அந்த காசை எடுத்துட்டாவது அடைய வந்து கொஞ்சமாவது கூட்டிகிட்டு போயிருக்கலாம் தானே. அது கூட இல்லைன்னா என்ன வாழ்க்கை இது. உண்மையிலேயே ரொம்ப நரகம். இதெல்லாம் நரகம். உலகத்திலேயே நரகத்தை அனுபவிக்கிற
தன்மைதான் உண்மைக்குமே மனதுக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது. வெளிநாடுகள்லேருந்து நம்மளும் கஷ்டப்படுறோம் தான், கஷ்டப்பட்டு அனுப்புகிறோம் தான். இன்றைக்கி 100ல் 10 பேர் தான் பாக்கியம் பெற்றவர்கள். அவங்க தான் நல்லா இருக்கிறாங்க. ஏதோ அவங்களுடைய அக்கௌண்ட்டில் இது வரைக்கும் காசு சேர்த்து வராங்க, லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில். ஆனால் இன்னும் எத்தனையோ பேர் 100க்கு அந்த 90% இன்றைக்கி மகன், மகள், கணவன், மனைவி, அம்மா, அப்பா, குடும்பம்னு அனுப்பிக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனால் அவங்கள பற்றி அவங்க சிந்திக்கிறதே இல்லை, இன்க்ளூடிங் மீ. நான் உட்பட அனைவருமே அப்படி தான் இருக்கிறோம். ஆனால் கொஞ்சமாவது நம்மளுக்குன்னு ஏதாவது வச்சே ஆகணும். எதையாவது வைங்க, கொஞ்சமாவது சேர்த்து வச்சுக்கோங்க. இல்லை நாளைக்கு நம்மளுக்கும் இந்த அம்மாவுக்கு நடந்த நிலைமை நடக்கலாம். இன்ஷா அல்லாஹ் எல்லாம் வல்ல இறைவன் அனைவரையும் பாதுகாக்கணும். வெளிநாடு வாழ் சொந்தங்கள் அனைவருக்கும் சுபிச்சத்தையும் பரக்கத்தையும் கொடுக்கணும் எல்லாம் வல்ல இறைவன். இன்ஷா அல்லாஹ் கடைசி வரைக்கும் பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. தெரியாத நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.